ஹாய் ஹலோ வணக்கம். இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு நெருக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அஸ்திரம் நடிகர் ஷாம் நடித்து கடந்த 21ஆம் தேதி வெளிவந்த அஸ்திரம் திரைப்படத்தை பற்றிய ஒரு சிறிய திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். நடிகர் ஷாம் 12B படம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 12B படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அவர் அறிமுகமாகும் போது ஒரு சாக்லேட் பாயாக அறிமுகமாகி அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வந்த படத்தில் நடித்ததால் பல பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் அவர் நடித்த எந்த படமும் மிக சிறப்பான படமாக அவருக்கு இது வரைக்கும் அமையவே இல்லை. கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அவர் எதோ முயற்சி பண்ணி பார்த்தார். சிறிய ரோல் பெரிய ரோல் எதோ பண்ணி பார்த்தாங்க. இதோட கடைசியாக வாரிசு படத்தில் கூட விஜய்க்கு அண்ணனாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் காணாமல் போயிட்டார் நினைக்கும் போது டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் அப்படி இயக்கி இருக்கிற இந்த அஸ்திரம் படத்தில் தன்னை கதாநாயகனை மறுபடியும் நிலையத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவருடைய திறமைகள் நம்ம நல்ல திறமையான ஆள் தான், அதோட சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன அவருக்கு இந்த போலீஸ்கார வேஷம் செட் ஆச்சா செட் ஆகலையா அப்படின்றது எல்லாமே இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க நினச்சோம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிஸ்டீரியஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3-4 பேர் தன்னை தானே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க ஒரே மாதிரி டைப்பில். அது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்ம நடிகர் ஷாம் நடிச்சிருக்கிறாரு. சரி, இந்த படத்தில் கதை அப்படின்னு பார்த்தா நேரடியாக சொல்லியிருக்கலாம் சில கதைகளை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெஸ்மரிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலைக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக தற்கொலையை ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தற்கொலை தான் படத்தோட நாட் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த தற்கொலைக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மெஸ்மரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே வச்சு அதுக்கு ஜப்பான் கதை சைனா கதை ஏதேதோ கதையை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, படத்தை ஓடிட்டாங்க. படத்தோட மொத்த டியூரேஷனே ஒரு ஹவர் 53-55 நிமிஷம் தான், 2 மணி நேரத்துக்கு குறைவான நேரம் தான். ஆனால் அந்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுத்துருக்கலாம். தேவையில்லாத கதை அம்சங்கள் தேவையில்லாத காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்கு தேவையான காட்சிகளாக மாற்றிருக்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வில்லன் வர வரைக்கும் ஒரு இது இருந்தது, ஏதோ பண்ண போகிறாங்க, கடைசியில் ஏதோ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வராங்க, கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, எல்லா நாட்டுமே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுவாங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அங்கங்கே சில சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. சரி இவனா அவனா சொல்லி நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறாங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காட்சி அமைப்பு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்கும் சில காட்சிகள் நல்லா பண்ணியிருக்காங்க, சில காட்சிகள் அதிக இறைச்சலாக இருக்குது. ஆனால் எல்லாம் அவங்க பார்ட் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கதையில் தான் என்ன பண்ணிட்டாங்க, அது எல்லாமே கரெக்டாக கோத்துக்கிட்டு முடிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு சிறந்த படமாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப வாய்ப்புகள் உள்ள படம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடைசியில் அந்த எல்லாத்தையும் இணைக்கும் போது அந்த படத்தோட இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வந்த அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஒரு வேஸ்ட்டாக உடைச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கவலை இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. இந்த அரவிந்த் ராஜகோபால் டைரக்டர் கிட்டத்தட்ட நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் கதை அவரோட கதை கிடையாது. கதை திரைக்கதை வேற ஒருத்தர் யாரோ பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் நம்ம ஃபுல்லாக நம்ம அவர் மேலேயே பாரத்தை இறக்க முடியாது. அவர் அவருக்கு என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு, என்ன புது டைரக்டர் இல்லையா, அவருக்கு என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தயாரிப்பு செலவுகள் தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இப்போ ஷாமை தவிர அதில் படத்தில் நடித்திருக்கும் ஷாம் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவராக இருந்தாரா அப்படின்னு சொன்னால் அது 50-50 தான். நம்ம நிகழ்ச்சி மாதிரி 50-50 தான். அந்த அளவுக்கு பொருந்தினார் பொருந்தாமல் போல அப்படின்னு சொன்னால் வசனங்கள் ஷாம் இன்னும் நல்லா பேசணும். இன்னும் நல்ல முறையில் ஷாம் பேசினார்னா இன்னும் அவர் இந்த கதாபாத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கும். பட் அந்த வசனங்கள் அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை அவரோட வசனங்கள் தான். அது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். வசனம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டப்பிங் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னோடய கணிப்பு. அவர் கூட அவருடைய அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்திருந்தார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. பட் அவங்க ஒரு போலீஸ்கார மாதிரி இல்லை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கொடுத்தனால நடிச்சிருக்காரு. நடிப்பு நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமாக இல்லை. சரி, இந்த படத்தில் நிழல்கள் ரவி இருந்தார். நிழல்கள் ரவி அவருடைய காட்சி அமைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஒரு தேர்ந்த நடிகர். அவர் தேர்ந்த நடிகன்றதை இந்த படத்தில் எவ்வளோ தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிப்புன்றது அவருடைய நடிப்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர பையனோட அப்பா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் பல படம் நடித்தவர். அவருடைய நடிப்பும் ஓரளவுக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த நம்மளுடைய தம்பி விதேஷ் ஆனந்த். அந்த பையன் அந்த ஏற்கனவே இந்த சலார் படத்தில் கூட நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். அந்த பையன்
அந்த பையனுடைய அந்த நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கடைசி 20 நிமிஷத்தை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா சூப்பராக எடுத்து வந்தான் அந்த தம்பி. அந்த பையனோட நடிப்பு வந்து இந்த படத்தை பாராட்டும்படி இருந்தது. மற்றபடி கடைசியாக கிளைமேக்ஸில் காட்டுற வில்லன் அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு அவர் அவ்வளோ பெரிய பாடி வந்து ஒரு வில்லன் அவன் மிஸ்மரிசம் பண்ணுறது எதுக்கு அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி தெரியல. இவர் அவரை கொலை பண்ணுறாரு, இவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, என்னென்னமோ நடக்குது படத்தில். ஆனால் சரியாக அதை முடிச்சிருந்தாங்க, சரியாக எல்லாத்தையும் கோத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சிறப்பான படமாக அமைஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜப்பான் கதை, சைனா கதை சொல்கிறாங்க, ஒரு புக்கு வருதுன்றாங்க, சர்ச்சுக்கு வருதுன்றாங்க, அது ஏன் இவர்கிட்ட வருது, இது எல்லாத்தையுமே கனெக்டே பண்ணல. அனாவசியமான சீன்கள் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த அளவில் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் பார்ட்டு. இந்த சொல்லும் படத்தை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த படத்துக்கு போகணும். நீங்கள் சொல்கிற படத்தையே வந்து நீங்கள் சரியாக ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் எடுக்கிறீங்க. ஏன்னு சொல்லி தெரியல. இது ஒரு பெரிய கெட்ட வியாதி ஆகிடுச்சு தமிழ் சினிமாவில். முதல்ல இந்த செகண்ட் பார்ட்டு கதையை தூக்கி ஓரம் கட்டுங்க. முதல்ல இருக்கிற முதல் பார்ட்டை ஒழுங்காக க்ளீனாக எடுத்து ரசிகர்களுக்கு கொடுங்க. முதல்ல இந்த படத்தை அவங்க ரசிக்கட்டும். அடுத்த படம் என்ன அப்படின்றத அவங்க அடுத்த இதில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். மற்றபடி எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாமே எல்லாம் ஓகே லெவல். எதுவுமே வந்து மோசம்னு சொல்ல முடியாது. அந்த கனெக்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். பட் புதிய இயக்குனர் அவருக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். எனவே வாழ்த்துக்கள். நன்றி.